Hi guys, welcome back to 𝗙់𝗹𝗶 channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி பண்ண போகிறேன்னு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா வந்து கூகுள் க்ரோமில் போயிட்டு சர்ச்சில் என்ன டைப் பண்ணுறீங்க, 𝗙𝗪𝗏. ஓகே, இது என்கிட்ட கொடுத்துக்கோம். இந்த வெப்சைட்டு நம்ம உள்ளார போனோம். ஓகே, அதுக்கப்புறம் வெப்சைட் உள்ளார வந்தோடனே நீங்கள் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் இல்லைன்னா வந்து சைன்அப் இருக்குது. இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக் வச்சா சரி, இல்லைனா வந்து கூகுள் அக்கௌண்ட் கூட சரி, இல்லைன்னா வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா சைன்அப் கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கர் இருக்குது. இது கிளிக் பண்ணிக்காம ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அப்லோட் இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் எதாவது நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கேமராலேயே இல்லை ஃபோன்லேயே எடுத்த சரி, அந்த ஃபோட்டோ வந்து இல்லை அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நான் எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பிக்சரில் போனோன்னா அது வரைக்கும் என்னோடய ஃபோட்டோ இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, பேக்ரவுண்டை வந்து இது ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சோ நீங்கள் மட்டும் இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துக்கோம். இப்போ இது கஸ்டமைஸ் பண்ணோம் இந்த ஃபோட்டோ சைஸை. இதில் வந்து நம்ம இந்தியன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட கண்ட்ரி உள்ள ஃபோட்டோ சைஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு பாஸ்போர்ட் சரி, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை உங்களுக்கு விசா இல்லை உங்களுக்கு ஓசிஐ உள்ளது, பேன் கார்டு, எந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் தேவைச்சுன்னா அதில் இங்கே கூட செஞ்சுங்க. ஸோ இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு செய்கிறதுக்கு வந்து ஃபோட்டோ தேவைச்சுன்னா உங்களுக்கு 2x2 உள்ள பாஸ்போர்ட் சைஸ் இது. ஓகே, அதுக்கப்புறம் தேவைச்சுன்னா பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண தேவையில்ல, ஒயிட்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எதை மாற்றணுன்னா அது இங்கே வச்சுருவாங்க. சம்டைம் உங்களுக்கு சூட்டோடு வேணும்னா அது இருக்குது. சாதா ஷர்ட்டு, உங்களுக்கு சாதா பட்டன் போட்ட ஷர்ட்டு கூட தேவைச்சுன்னா அது கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, ஸோ எந்த பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு இப்படியே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் இஸ் டன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இது உங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இது ஹெச்டியில் தேவைச்சுன்னா ஹெச்டியில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்த்துருங்க எப்படி வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ சைஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். ஃபோட்டோ சைஸ் எந்த கூட சரி, அது பாஸ்போர்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு விசா, ஐடி, பேன் கார்டு, ஓசிஐ இல்லை எந்த கூட சரி, அது எந்த நாட்டில் கூட உங்களுக்கு சரி உங்கள் ஃபோட்டோ செய்யணும்னா ஸோ வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோ வந்து 𝗙𝗪𝗏 வந்து அப்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஃபோட்டோ சைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த நாட்டில் கூட சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கட்டும், அதுக்கு வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் ஹெச்சில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்க கைஸ். ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க கைஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.